ஹலோ ரைடர்ஸ் அண்ட் ரைடிங் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் நியூ சேனல். இந்த வீடியோக்குள்ள பார்க்க முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோ கரெக்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ண இடத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போன டைம் அந்த ரைடு ப்ரிப்பரேஷன் வீடியோவில் சொன்ன மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு ஜாஸ்தியாக காட்டுதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன ஏதுங்கிறது தெரியலையே கரெக்டாக. சரி ஓகேங்க, பார்க்கலாம். ரைடு கம்ப்ளீட் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ 2,31,000 போட்டிருக்கு. 32,000 வச்சுக்கோங்க. ஏன்னா 31,562 போட்டிருக்கு. ஒரு 32,000க்குள்ளே வரும்னு வச்சுக்கோங்க. 2,32,000க்குள்ளே வரும்னு வச்சுக்கோங்க. சரி ஓகே, நம்ம இந்த ரைடுக்குள்ளே போயிட்டு என்ன ஏது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம பேசஞ்சர்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிளம்பலாம். இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வேறு லெவலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இடமும். ஆமாங்க, இங்கே பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய காலத்து அந்த பேய் வீடு மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதான் இல்லை வந்து ஏதாச்சும் டெம்பிள்னு நினைக்கிறேங்க. இது ஆக்சுவலாக சூப்பராகவே இருக்குது. இந்த பஸ் சிமுலேட்டர் ட்ரக்கோட அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த பெரிய போர்டில். இங்கே பாருங்கள், பாலெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. நம்ம பேசஞ்சர்ஸும் ஏறிட்டாங்க. நம்ம இங்கேருந்து பறக்க ஆரம்பிக்கலாம். நம்ம ஆக்சுவலாக இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. எங்கேருந்து பறக்க ஆரம்பிக்கலாம் டெய்லாக் பிடிச்சேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிடிஎஃப் வாசனை நைட்டு தான் பிடிச்சேன். சரி ஓகேங்க, இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ரைட் சைடு பார்த்திங்கன்னா அந்த டிவிக்கோட ஃப்ளாகோட இது மாதிரியே போட்டிருக்காங்க இந்த ஊரில். வேறு லெவலுங்க, சூப்பருங்க. அச்சோ, இடிச்சு தள்ளிட்டோம். 1% டேமேஜ் ஆயிடுச்சு. வந்தோடனே இடிச்சு தள்ளிட்டோம். ஏன்னா கொஞ்சம் பார்த்து வந்துருக்கலாம்ல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறையா போட் ஹவுஸ்லாம் இருக்குங்க. பஸ் சிமுலேட்டர் இங்கே பாருங்கள், போட்டிங் எல்லாம் வச்சுருக்காங்க. வேறு லெவலாக வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடற்கரை ஏரியான்னு நினைக்கிறேன். எங்கேயாச்சும் ஒரு போட்டுக்கு இது நகருதான்னு பார்த்தா எல்லாமே நின்றுட்டு தான் இருக்குது. ஒரு 4-5 போட்டுக்கிட்ட பார்த்தோம், ஆனால் எல்லாமே நின்றுட்டு தான் இருக்குது. நம்ம ஆக்சுவலாக இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே போகணும். இந்த மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம திரும்பணும். திரும்பியாச்சு. இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா யாரும் நம்மளை முட்டாமல் இருந்தால் சரி, நம்ம யாரையும் முட்டாமல் இருந்தால் சரி. ஃபஸ்ட்டு அவங்களா பார்த்து தான் வருவாங்க. நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோளாறு. எங்கே கொண்டு போய் எந்த நேரத்தில் எப்படி அடிப்போனே தெரியாது. பேசஞ்சர்ஸ் எல்லாம் இடிச்சோன்னே பயந்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஒரு பள்ளிவாசல் அழகாக இருக்குங்க. வேறு லெவலில் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு தாங்க இந்த மாதிரி கேம்லாம் விளையாடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு. ஏன்னா ட்ராவலிங்னாலே ரொம்ப பிடிக்கும். அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஒரு டேர்ன் பண்ணிவிட்டு இங்கேருந்து அப்படியே கிளம்பிடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பில்டிங்ஸ்லாம் இருக்குது. வேறு லெவலில் இருக்குங்க. ஆனால் இந்த ரைடு ரொம்பவே நல்லா தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அக்ரிகல்ச்சர் ஏரியாஸும் நிறைய இருக்குது இந்த இடத்துல. நிறைய ஆஃபீஸஸ்ஸு எல்லாமே இருக்குங்க. நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ, முக்கியமான என்னென்ன வசதி வேணுமோ எல்லா வசதியுமே இந்த ஊரில் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடைச்சா ரொம்ப சந்தோஷம்தான் நம்மளுக்கும். அப்படி தானுங்க. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படியே அழகாக வந்துட்டோம். எப்படியோ என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ, அங்கே ஒருத்தர் ஆக்சிடெண்ட் பண்ணிட்டாரு. ஆக்சுவலாக கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம அதனால் என்ன பண்ணலான்னா ரிவேர்ஸில் ஏதாச்சும் வண்டி வராமல் இருந்தால் சரி. ஏதாச்சும் வண்டி வருதான். ஒரு பைக்கு மட்டும் நிற்கிது. தம்பி கொஞ்சம் இருப்பா, நான் பின்னாடி போய்க்கிறேன். பின்னாடி போயிட்டு அப்படியே இந்த பக்கம். ஐயோ, முட்டலாமா? முட்டல. சரி, இப்போ போய் பார்க்கலாம் இருங்க. நம்ம ஆக்சுவலாக இப்போ எப்படி போக முடியாது. ஏன்னா இந்த பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்காரர் நிற்கிறாரு. நம்ம வந்து இதுக்குள்ளே பூந்து தான் போகிற ஒரே வழி. இதுக்குள்ளே பூந்து போகிறதுக்கு தான் வழி இருக்குது. இதுக்குள்ளே பூந்து இப்படி திரும்பி. ஆனால் இங்கேயும் ஒருத்தர் நிற்கிறாரு, அதுதானே ப்ராப்ளம். ஆக்சுவலாக இங்கேயும் ஒருத்தர் நிற்கிறாரு. எப்படி போவோம் என்ன ஏதுங்கிறது தெரிலங்க. எப்படியா அழகாக போயிடலாம். மரம் வேறு லைட்டாக முட்டிகிட்டே இருக்குது. அழகாக இப்போ திருப்புறம் பாருங்க. இப்படியே வந்து அழகாக இங்கே பஸ் அண்ணனை முட்டாமல் இருந்தால் சரி. இப்படியே நேராகவே போயிட்டு இப்படி திருப்பணும். திருப்பு. அவ்வளோதாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அழகாக திருப்பியாச்சு. என்ன ஆச்சு அப்படிங்கிறதே நம்ம பார்க்க முட்டோம் பார்த்திங்களா. சரி விடுங்க. எப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்துலலாம் இப்படி ஆக்சிடெண்ட் ஆகிறது கொஞ்சம் சகஜம்தான். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கேமு. இது நேர்லி ஆயிருந்துச்சுன்னா அவ்வளோதாங்க.
ஒரிஜினல் இதில் ஆயிருந்துச்சுன்னா லைஃப்பில் ஆயிருந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த மேப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கம்ப்ளீட் ஆகுது. சரி ஓகே கைஸ், நம்ம அடுத்த சிந்திக்கலாம். டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. நீங்கள் பார்த்து முடித்தது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1க்கான வீடியோ. அடுத்தது பார்ட் 2க்கான வீடியோ கூடிய விரைவில் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது, பாருங்கள் மறக்காமல்.